தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். நவம்பர் மாதம் 14ஆம் தேதி இரவு 8:30 மணியில் இந்த ஒரு வீடியோ பதிவு பண்ணிகிட்ருக்கோம். நான் உங்கள் அருண்குமார். இன்றைக்கி இந்த ஒரு வீடியோ பதிவில் தமிழ்நாட்டில் டெல்டா மாவட்டங்களில் நாளைக்கு கனமழை பெய்ய போகுது. இன்றைக்கி ஒரு வடகிழக்கு பருவமழை தொடங்கியதுலேருந்து ஒரு பரவலான மழை மேகங்கள் இன்றைக்கி உருவாச்சுன்னு சொல்லலாம். ஆனால் எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மழை பார்த்திங்கன்னா நின்று கொடுக்கல. ஒரு பரவலான மழை ஆங்காங்கே லேசான முதல் மிதமான மழையாக கொடுத்தது. ஒரு சில மாவட்டங்களில் நல்ல மழையாகவும் கொடுத்தது. இன்றைக்கி இதை பற்றி ஒரு விரிவான தகவல் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் நம்ம பதிவு செய்யக்கூடிய வீடியோ பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோ பதிவுக்கு போகலாம். இன்றைக்கி கடலூர் மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம், கள்ளக்குறிச்சி, அதேபோல் நம்ம மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரளவுக்கு பரவலாக மழை பெய்யுது. அதேபோல் பார்த்திங்கன்னா கோவை மாவட்டம், தஞ்சாவூர், புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களையும் பரவலாக ஒரு நல்ல மழை பதிவானதுங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா அடுக்கடுக்கான மழை மேகங்கள் நம்மளுடைய வங்கக்கடல் பகுதியில் நீடித்து வருகிறது. நீங்கள் இந்த செயற்கைக்கோள் படத்தில் பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா அடுத்து வரக்கூடிய 12 மணி நேரத்தில் நாளை அதிகாலை அல்லது நள்ளிரவு நேரங்களில் இன்று நள்ளிரவு நேரங்களில் தமிழகத்தின் நாகை கடலோர பகுதிக்கு நெருங்கி வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது நாகப்பட்டினம், காரைக்கால் இடைப்பட்ட பகுதியில் நெருங்கி வரக்கூடும். இந்த ஒரு மழை மேகங்கள் அடுக்கடுக்கான நம்ம மழை மேகங்கள் இருக்கிறதுனால தொடர்ச்சியாக ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் மழை எதிர்பார்க்கலாம். விட்டு விட்டு மழை பெய்யக்கூடும். குறுகிய நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 1 ஹவரில் ஒரு அரை மணி நேரத்தில் பார்த்திங்கன்னா கனமழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நாளை பார்த்திங்கன்னா டெல்டா மாவட்டங்களில் மிக கனமழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. அதில் நம்ம குறிப்பிட்டு சொல்லணும்னா கடலூருக்கும் நம்ம வேதாரண்யத்துக்கும் இடைப்பட்ட பகுதியில் இந்த ஒரு மிக கனமழை பதிவாகிறதுன வாய்ப்பு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உண்டு. இந்த ஒரு மழை மேகங்கள் நிகழ் நேரத்தில், அதாவது மூவ்மெண்ட் இருக்கக்கூடிய டைமில் நம்ம டைமில் தான் எந்த இடத்துல மழை அதிகமாக பெய்யுங்கிறது நம்ம ரேடார் பார்த்து சொல்ல முடியும். இப்போதைக்கு நம்ம இந்த குறிப்பிட்ட ரீஜனில் எங்கே வேணால் அந்த ஒரு மிக கனமழையுடைய மழை மேகங்கள் நீடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நம்ம இந்த ஒரு மழையை பார்த்திங்கன்னா எதிர்பார்க்கலாம். இந்த ஒரு மழை மேகங்கள் தொடர்ச்சியாக அந்த இடங்களை நோக்கி நகர்ந்தாலும் கொங்கு மாவட்டங்களுக்கும் நாளை நல்ல மழை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அது குறிப்பாக நம்ம கோயம்புத்தூர் மாவட்டம், திருப்பூர் மாவட்டம், அதேபோல் நம்மளுடைய கரூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் நாளைக்கு கனமழை பதிவு வரதான வாய்ப்புகள் ஒரு சில இடங்களில் இருக்குது. அதேபோல் நம்ம தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டங்களையும் பரவலாக மிதமான முதல் கனமழை பெய்யக்கூடும். இந்த காற்று வேறுபாடு காரணமாக நம்ம டெல்டா மாவட்டங்களில் மிக கனமழை பதிவாக போகுதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதுபோல் பார்த்திங்கன்னா இந்த மழை மேகங்கள் நம்மளுடைய ஜாஃப்னா மற்றும் புதுக்கோட்டை இடைப்பட்ட பகுதியில், இந்த கடலோர பகுதியில் நீடிக்கக்கூடிய மழை மேகங்கள் நேரடியாக ராமநாதபுரம் மாவட்டம், கமுதி, ராமேஸ்வரம் மற்றும் பாம்பன், தங்கச்சிமடம் பகுதியை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறனால ராமேஸ்வரம், தங்கச்சிமடம் அந்த சரௌண்டிங்லையும் நாளைக்கு ஒரு பரவலாக நல்ல மழை பதிவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வட உள் மாவட்டங்களில் பெருசாக மழை இருக்காது. மத்திய உள் மாவட்டங்களில் ஒரு பரவலான மழையை எதிர்பார்க்கலாம். அதேபோல் நம்மளுடைய கடலூரில் பார்த்திங்கன்னா கடலூர், புதுவை இடைப்பட்ட பகுதியில் கடலூர், புதுவை, சிதம்பரம், பரங்கிப்பேட்டை பகுதியில் ஓரளவுக்கு கனமழை பதிவாகிறதான வாய்ப்புகள் நாளைக்கு அதிகாலையில் மற்றும் இன்று நள்ளிரவு முதல் தொடங்கலாம். இந்த மழை எப்போ வேணாலும் தொடங்கலாம். அது நம்ம அக்யூரேட்டாக இந்த டைமில் தொடங்கும்னு சொல்ல முடியாது. ஆனால் காலை நேரங்களில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. வெள்ளிக்கிழமை ஒரு பரவலான மழை இந்த மாவட்டங்களுக்கு இருக்குது. இதை தாண்டி சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களும் நம்ம பெருசாக எடுத்துக்க முடியாது. ஒரு சில இடங்களில் மட்டும் இந்த கிழக்கு திசை காற்று காரணமாக லேசான முதல் மிதமான மழை மட்டும் பதிவாகிறதான வாய்ப்புகள் இருக்கே தவிர பெரிய அளவுக்கு மழை வாய்ப்புகள் இந்த மாவட்டங்களுக்கு கிடையாது. நாளைக்கு இந்த ஒரு மழை இருக்குது. நாளை மறுநாள்லேருந்து இந்த மழையுடைய தீவிரம் கொஞ்சம் குறையும். அதாவது படிப்படியாக தீவிரமானது அடுத்த 2-3 நாட்களில் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வருடம் பெருசாக மழை இல்லை. மோர் டிசப்பாயின்மெண்ட் தான். நம்ம எதிர்பார்த்ததில் கால்வாசி கூட இல்லை. ஆனால் இப்போ வரைக்கும் நம்ம இந்திய வானிலை மைய டேட்டாவில் -2% தான் குறைவாக பெஞ்சிருக்கு. இதுவும் இயல்பான மழைங்கிற மாதிரி தான் கணக்கு அமைச்சிட்ருக்காங்க. இது எப்படி போய் முடிய போகுதுன்னு நமக்கு தெரியல. பொறுத்திருந்து அதை பார்ப்போம் இந்த டிசம்பர் மாதம் வரைக்கும். அடுத்ததாக நம்ம இன்னொன்று சொல்லணும்னா இந்த வாரம் முடிஞ்சதும் அடுத்த வாரம் இந்த மாத இறுதியில் பார்த்திங்கன்னா ஒரு 25, 24 தேதியில் ஒரு வங்கக்கடலில் ஒரு புயல் சின்னம் உருவாகிறதான வாய்ப்புகள் உண்டு. அதாவது வங்கக்கடலில் வடகிழக்கு பருவமழை காலகட்டங்களில் முதல் புயல் சின்னம் இதுவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. இந்த ஒரு முதல் புயல் சின்னம் எந்த திசையை நோக்கி நகருங்கிறது இப்போதைக்கு சொல்ல முடியாது. அது மட்டும் இல்லாமல் அந்த காலகட்டங்களில் மேற்கத்திய இடையூறும் நம்ம இந்திய பெருங்கடலுக்கு இருக்கிறதுனால மேற்கத்திய இடையூறுடைய தாக்கமும் இந்த ஒரு வங்கக்கடலில் உருவாகக்கூடிய புயலுடைய தாக்கத்துடைய வேறுபாடுகளை, அதாவது நகரம் திசையோடைய வேறுபாடு மாற்றக்கூடிய சூழ்நிலையில் இருக்குது. அதனால் இந்த திசையை நோக்கி இத்தனாம் தேதி பயணிக்கும், இங்கே நோக்கி வருங்கிறது நம்ம இப்போதைக்கு சொல்ல முடியாது. இது இப்போ போல் லாஸ்ட் மினிட் வரைக்கும் இந்த ஒரு தாக்கம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் நம்ம இப்போதைக்கு எதுவுமே எதிர்பார்ப்புகளை அதிகமாக வச்சிக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். மக்களாகிய நீங்கள் இந்த எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கிட்டு கொஞ்சம் மழைக்கான எதிர்பார்ப்புகளை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு நம்ம பார்ப்போம் என்ன நடக்கும், எப்படி இருக்குங்கிறத பொறுத்திருந்து நம்ம இனிமேல் பார்க்கலாம். ஒரு வீடியோ பதிவு நம்ம இதோட முடிச்சுக்கிறேன். டெல்டா மாவட்டங்களில் நாளைக்கு கனமழை பதிவாகுது. நாளைக்கு மாலையில் இல்லை மதிய நேரங்களில் அடுத்த ஒரு வீடியோ பதிவில்
எந்தெந்த மாவட்டங்களில் கனமழை பதிவாகிருக்கு, எவ்வளோ மழை பதிவாகிருக்கிற தகவலோடு சந்திப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள். மறக்காமல் நம்மளுடைய முகநூல் பக்கம் மற்றும் அதில் வாட்ஸ்அப் குழுவில் இணைஞ்சிக்கிங்க. நம்ம சைட்லேருந்து நண்பர்கள் சைட்லேருந்து அதிகமாக நம்ம மெசேஜ் வந்துட்டுருக்கோம். இந்த ஊரில் மழை பெஞ்சிட்ருக்கு, வீடியோ பதிவுகளோடு வந்துட்டுருக்கோம். அதனால் அதிலையும் இணைஞ்சிக்கோங்க. உங்களுக்கு இந்த தகவல் பயனுள்ளதாக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.